வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ இந்த வீடியோவில் ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் மெத்தட்ஸில் வரக்கூடிய ஹெட் அப்படிங்கிற மெத்தடை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஏன்னா இந்த மெத்தட்ஸ் பேஸ் பண்ணி தான் இனி வரக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது நம்ம ஏற்கனவே பார்த்த வீடியோவில் இருக்கக்கூடிய அதே கோடு தான். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா நமக்கு வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நம்ம இதெல்லாம் போட்டிருந்தோம். இந்த பழைய வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த டேபிள்ஸ் இது ரிலேட்டடாகலாம் நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா க்ளோஸ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டைட்டில் மட்டும் போட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வெல்கம் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு டைட்டில் மட்டும் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ண போகிறோம். HTTP மெத்தட்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதில் வந்து வெல்கம் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய app.py அப்படிங்கிற ஃபைலுக்கு போகிறோம். ஸோ ஃபைலில் போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த ரவுட்டில் தான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி செக் பண்ண போகிறோம் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ்லாம். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பின்னாடி வந்து நம்ம வந்து கெட் அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அந்த கெட் அப்படிங்கிற மெத்தட் என்னென்னா, அதாவது நம்ம ஒரு யூசர் வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம். அவர் ரெக்வஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கெட் பண்ணுறதுக்காக கெட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அப்படி இதே மாதிரி போஸ்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதையும் வந்து என்னன்னா, டேட்டா வந்து சர்வரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த போஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா, பொதுவாக சர்வர்லேருந்து டேட்டாவை ரெக்வஸ்ட் பண்ணுற சுச்சுவேஷனில் கெட்டும், நம்ம சர்வரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு போஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து ஒரு டேட்டா வந்து ஆப்ஜெக்டாக நான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன், ஆப்ஜெக்டாக ரிட்ரைவ் பண்ணுவேன். அதே மாதிரி டேட்டா வந்து நான் சர்வரில் அப்டேட் பண்ணுவேன் அப்படின்னா புட் அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். என்னுடைய டேட்டாவை டெலிட் பண்ணணும் அப்படின்னா டெலிட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ பின்னாடி வந்து நம்ம வந்து இந்த கெட்டு, போஸ்ட்டு, புட்டு அண்டு டெலிட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெட் அப்படிங்கிற மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள்லாம் நான் வந்து சொல்ல போகிறேன் எப்படின்னா, ஸோ இங்கே வந்து ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். இந்த ரெக்வஸ்ட்டுங்கிற ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை பண்ணப்போம். ஸோ இந்த ரெக்வஸ்ட் அப்படிங்கிறதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் இப்போ வந்து நமக்கு URL ஃபார் அப்படிங்கிறது தேவையில்லை. இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று இருந்தாவே போதும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல பிரிண்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஸோ இந்த பிரிண்ட் அப்படிங்கிறதுல நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறேன். ரெக்வஸ்ட் டாட் URL ரூல் அப்படின்னு ஒன்று காமிக்குது அல்லவா. ஸோ இந்த URL ரூல்னால் நான் என்ன, அதாவது HTTPயில் நான் என்ன URL பாஸ் பண்ணுறோன்னா அதை தான் வந்து URL ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்லாஷ் வெல்கம் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி நான் ஏதோ ஒரு URL கொடுக்குறேன். ஆனால் அந்த URL எதுவுமே வந்து இல்லை. ஸோ கெட் வெல்கம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். URL ரூல் எதுவும் இல்லை. அதாவது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்கே வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வெல்கம் அப்படிங்கிறது மாதிரி நான் எந்த இதுவும் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த URL ரூல் அப்படின்னா என்னங்கிறதுனா இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டேட்டா வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ அப்போ இதை எப்போ நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா, சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு இதில் கான்செப்ட் வரும்போது நான் வந்து உங்களுக்கு URL ரூல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நமக்கு என்னென்னா, நான் இதுக்கு வந்து நான் இந்த இடத்துல எதுவுமே எழுதலை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் இப்படி வெல்கம் அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ நம்ம வெல்கம் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டோம். இப்போ ரீலோட் ஆகுது. நான் இப்போ அகெயின் போய் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் இந்த URL வந்து இங்கே எழுதி வச்சுருக்கிறேன். வெல்கம்னு கொடுத்தா நமக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கேன். அப்படி நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஏன்னா நான் இப்போ வந்து இதை வந்து டிஃபால்ட்டாக அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஆனால் இதை இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து பின்னாடி வந்து நம்ம செக் பண்ணுவோம் என்னென்ன ரவுட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இப்போ இதுதான் URL. அதாவது URL ரூல் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஆக்சுவலி இந்த IP அட்ரஸ் போர்ட் நம்பருக்கு அடுத்து இருக்கக்கூடியதெல்லாம் URL ரூல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ கிளைண்ட் வந்து இந்த மாதிரி ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு ஸ்லாஷ் வெல்கம் அப்படிங்கிறது. அந்த URL ரூல் பண்ணி அதை என்ன பண்ணுறோம், அங்கே இருக்கக்கூடிய டேட்டா வந்து நம்ம கெட் பண்ணுறோம். அப்போ கிளைண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம். அவரோட நேம் வந்து இப்படி கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் மார்க் இப்படி தான் நம்ம கொடுக்கணும். ஸோ நேம்ஸ் ஈக்குவல் டு குஹன் அப்படின்னு கொடுக்குறாரு. நேம்ஸ் ஈக்குவல் டு குஹன் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு URLும் இங்கே வந்து எழுதவே இல்லை. கரெக்டு தானே? ஸோ அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் நம்ம வந்து, ஏன்னா நேம்ஸ் ஈக்குவல் டு குஹன்னா அங்கே அந்த URL எதுவுமே கிடையாது.
ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெத்தட்ஸ் அப்படின்னு ஒன்று நாங்கள் போட போகிறோம். ஸோ ஹெச்டிடிபியோட மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம போட போகிறோம். இந்த மெத்தட்ஸ் அப்படிங்கிறதுல நான் என்ன பண்ணுறேன்னா கெட் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்குறேன். இந்த மெத்தட்ஸ் கெட்டு ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெக்வஸ்ட் டாட் ஆர்க்ஸ் அப்படிங்கிற நேமில், ஆர்க்ஸ்னால் நம்ம அங்கே பாஸ் பண்ணக்கூடிய ஆர்க்ஸ். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் கொடுத்துட்டு என்ன வருது அப்படிங்கிறத நான் வந்து இங்கே செக் பண்ண போகிறேன். ஸோ ரெக்வஸ்ட் டாட் ஆர்க்ஸ் அப்படிங்கிறது என்ன வருது அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் இதை போய் ரெஃப்ரெஷ் பண்ண போகிறோம். சைட் கேனாட் ரீச்னு வருது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மெத்தட்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது, கரெக்ட் தானே. ஸோ இங்கே வந்து மெத்தட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கெட்ஸ், ஸோ இப்படி கொடுக்கணும். ஸோ அதுதான் அந்த ரீசன். ஸோ த மெத்தட் இஸ் நாட் டிஃபைன்டு, இப்படி கொடுத்துட்டோம்னா ஸோ இது வந்து நமக்கு வந்து ஹோம் பேஜ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்போ நான் இதுதான் வந்து நமக்கு வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நமக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிருக்கு. அதாவது ஒரு லிஸ்ட்டில் டியூப்பில் வந்து நமக்கு வந்து என்ன இருக்குன்னா டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி 2-3 விதமாக நான் வந்து செக் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஒரு டேட்டா அப்படிங்கிற நேமில் நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். எப்படி நான் ஸ்டோர் பண்ணுறேன்னா ரெக்வஸ்ட் டாட் ஆர்க்ஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் இதோட டைப் என்ன அப்படிங்கிறது வந்து டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறதுக்காக டேட்டா டைப் ஜிஸ் ஈக்குவல் டு ரெக்வஸ்ட் டாட் ஆர்க்ஸ் அப்படிங்கிறத டைப் ஆஃப் ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன டைப் அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் டேட்டா அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிக்கிறேன். தென் அதே மாதிரி பிரிண்ட் டேட்டா டைப், ஸோ இப்படி நான் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ அகெயின் வந்து என்ன பண்ண போகிறோம்னா சேம் யூஆரில் வந்து நம்ம வந்து ஹிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து கன்சோலில் போய் செக் பண்ணி பார்க்க போகிறோம். கன்சோலில் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ இம்மியூட்டபிள் அதாவது மல்டிபிள் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இம்மியூட்டபிள்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா இது வந்து உள்ளே வந்து டியூப்பில் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இவங்க ஆக்சுவலி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ டேரெக்டாக பிரிண்ட் பண்ணதில் ஆப்ஜெக்ட் அதாவது கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நமக்கு தேவையான டேட்டாவை இந்த டேட்டாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெக்வஸ்ட் டாட் ஆர்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அல்லவா. ஸோ இதில் வந்து நமக்கு தேவையானது என்னென்னா நேம் அப்படிங்கிறது ஒரு கீ. ஏன்னா இது வந்து டிக்ஷனரி அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை பேஸ் பண்ணி டிக்ஷனரி அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து இந்த டேட்டா அப்படிங்கிறத நேமுன்னு நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு தனியாக புரியணும் அப்படின்னா மை நேம் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஸோ ஆர்க்ஸ் டாட் கெட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கீயோட நேம் சொல்ல போகிறோம். ஸோ எதோட கீ அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா நம்ம அந்த யூஆர்எல்லில் பாஸ் பண்ணுற கீ. ஸோ நான் இங்கே பிரிண்ட் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இப்போ வந்து நேம் மை நேம் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிரிண்ட் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ கன்சோலில் நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். கன்சோலில் செக் பண்ணி பார்த்தா குஹன் அப்படிங்கிறது நேம் வந்துருக்குது. ஸோ இதே மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் நிறையா கொடுக்கலாம். ஸோ என்னென்ன கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின் ஒன் மோர் கீ வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா நேம். ஸோ இப்போ ஏஜ் ஈக்குவல் டு 30 இப்படி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம். ஸோ அப்போ நமக்கு வந்து நான் அது வந்து ஏஜ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணால் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து குகன்ங்கிறது மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். அப்போ நான் ஏஜ் அப்படிங்கிறத எப்படி கெட் பண்ணுறது. அப்போ ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டாக நம்ம சென்ட் பண்ணும்போது அதை கெட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த யூஆர்எல்லில் இருக்கக்கூடிய அந்த டேட்டா வந்து நான் ரிட்ரைவ் பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ இதை என்ன ரிட்ரைவ் பண்ணுறேன் எப்படின்னா ரெக்வஸ்ட் டாட் நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் ஏஜ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கீ அனுப்புகிறோம். ஸோ அந்த கீயில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நம்ம இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பிரிண்ட் மை ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம எழுதியிருக்க கோடு. ஸோ இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்.
ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே போய் பார்த்துருக்கேன்னா ஸோ நன்னுன்னு நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நேம், ஸோ ரெக்வஸ்ட் டாட் ஆர்க்ஸ் டாட் கெட்டு, ஓகே டபுள் டைம் வந்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணணும், மை ஏஜ் அப்படிங்கிற நேமில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அங்கே போய் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து ஆம்பர்சன்ட் சிம்பிள் கொடுத்துட்றேன். தென் ஏஜ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஸோ என்னுடைய ஹோம் பேஜ் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம போனோம்னா குஹன் ஏஜ் வந்து 30 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா ஹெச்டிடிபி மெத்தட்ஸில் இருக்கக்கூடிய கெட் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ஸில் நாம் கொடுக்கக்கூடிய ரெக்வஸ்ட்டில் அந்த ஆப்ஜெக்ட்ஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நேமு, ஏஜ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து ஜஸ்ட்டு கன்சோலில் டிஸ்பிளே பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த டேட்டாவை தான் பின்னாடி வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மில் சப்மிட் பண்ணி அந்த டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி அதை எடுத்து அதை வந்து ஒரு டேட்டா பேஸில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பின்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் இதுக்கு எப்படி எக்ஸப்ஷன் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.